கோடிகள் கொடுத்தால் கிடைக்காத இரண்டே இரண்டு முத்துக்கள், நம்முடைய தாய், நம்முடைய தந்தை. எகிப்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் தேர்வில் தாயின் மாண்பு, தாயின் சிறப்பு அப்படின்ற தலைப்பில் கட்டுரை ஒன்று எழுத சொல்கிறாங்க. எல்லா மாணவிகளும் வேக வேகமாக எழுதுகிறாங்க. அம்மாவை பற்றி எழுத சொன்னால் யார் தான் எழுதாமல் இருப்பா? ஒரே ஒரு மாணவி மட்டும் 2 வரிகளை எழுதியிருக்கா. அந்த 2 வரிகள் 2000 வரிகளுடைய வீரியமும் சக்தியும் இருந்துச்சு. அட ஆமாங்க, அந்த 2 வரி அந்த மாணவி என்னதான் எழுதியிருந்தா? என் அம்மா போயிட்டாங்க, அதோட எல்லாமே போயிடுச்சு. என் அம்மா போயிட்டாங்க, அதோட எல்லாமே போயிடுச்சு. சுபஹானல்லாஹ். தாய் என்பவள் ஓர் பாடமல்ல, பல்லாயிரக்கணக்கான பாடங்கள் நிரம்பிய ஓர் பாட புத்தகமாவாள். நற்குணம் கொண்ட பிள்ளைகளுக்கே அப்புத்தகத்தை முழுமையாக வாசிக்க இயலும். தன் இரத்தத்தை நீராக்கி மெழுகுருகுவதை போன்றுருகி நமக்காக மட்டும் வாழும் ஓர் ஜீவன் நம்முடைய அத்தா. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மாமின் வலதின் யன்துரு இலா வாலிதிஹி நதுர ரஹ்மா இல்லா கதபல்லாஹு லஹு பிக்குல்லி நதரத்தின் ஹஜ்ஜத்தன் மபரூரா. யார் ஒருவர் தன்னுடைய பெற்றோரின் முகத்தை ரஹ்மத்தினுடைய, மகிழ்ச்சியினுடைய பார்வை, பெற்றோரை ஒரு மகிழ்ச்சியாக பார்க்கிறோமோ அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்பூலான ஹஜ்ஜினுடைய நன்மை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. உடனே ஒரு ஸஹாபா தோழர், யா ரசூலல்லாஹ், என்னுடைய பெற்றோரின் முகத்தை 100 முறை பார்த்தாலோ என்று கேட்டார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மிஅத்த ஹஜ்ஜா, நீங்கள் 100 முறை பெற்றோரை மகிழ்ச்சியோடு ரஹ்மத்தோடு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹு தபாரக வ தஆலா உங்களுக்கு 100 ஹஜ்ஜு செய்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்பூலான ஹஜ்ஜுடைய நன்மையை எழுதுகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெற்றோர்கள் நாம் போற்றப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவர்களை கண்ணியத்தோடும்